வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஜன நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு சாலை, அதில் காந்திஜி ஒரு நாள் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கிறார். குஜராத் வித்யாபீடத்தின் நிர்வாக சபை கூட்டம் நடக்க போகுது. அதில் காந்திஜியும் கலந்துக்க வேண்டியவர். அவரை அழைச்சிக்கிட்டு வர வண்டி உரிய நேரத்தில் போய் சேரலை. வண்டி வரலன்னு தெரிஞ்சதும் காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து கால்நடையாகவே புறப்பட்டு விட்டார். ஆசிரமத்துக்கும் வித்யாபீடத்துக்கும் அதிக தூரம், சாலையில் ஜன நடமாட்டம் இல்லை, அதனால் வண்டி கிடைக்கிறதுக்கும் வழி இல்லை. அதனால் நடந்தே புறப்பட்டு விட்டார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார். அப்போது ஒருத்தர் கதர் உடை போட்டிருந்தவர் சைக்கிளில் போய்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட காந்திஜி, நான் வித்யாபீடத்துக்கு போகணும், கொஞ்சம் சைக்கிளை தர்றீங்களான்னாராம். அவர் உடனே சைக்கிளை கொடுத்தார். காந்தியடிகள் எப்போவோ தென்னாப்பிரிக்காவில் இருந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டி பழக்கம். இந்தியாவில் அதுக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டதில்லை. இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்குது. சைக்கிளில் ஏறி குறித்த நேரத்துக்கு அந்த கூட்டத்துக்கு வந்து சேர்ந்தார். முழத்துண்டு அணிந்து கொண்டு திறந்த உடம்போடு சைக்கிளில் ஏறி காலம் தவறாமல் சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்த காந்தியடிகளை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். காலம் தவறாமைங்கிறது ஒரு சிறந்த பண்பு. அது எல்லாருக்கும் சுலபமாக வந்துவிடாது. என்னப்பா நேற்றுக்கு சொன்னனே அந்த காரியம் என்னாச்சுன்னா, அதுக்குள்ளே ஏன்ப்பா அவசரப்படுறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நம்மளில் அதிகம். அமெரிக்க ஜனாதிபதி வாஷிங்டனுடைய செயலாளர் ஒருத்தர் ஒரு நாள் காலதாமதமாக வந்தாராம். ஏன் லேட்டுன்னு கேட்டிருக்கார். என்னுடைய கை கடிகாரம் ரொம்ப மெதுவாக ஓடி இருக்குது, அதுதான் காரணம்னாராம். இதுக்கு பரிகாரம் என்னென்னா, ஒன்று நீங்கள் உங்கள் கை கடிகாரத்தை மாற்றணும், அல்லது நான் என்னுடைய செயலாளரை மாற்றணும் அப்படின்னாராம் வாஷிங்டன். கான் அப்துல் கஃபார் கான் என்ன சொல்கிறார் தெரியுமா? வார்தாவில் நான் தங்கியிருந்தப்போ காந்திஜி குறித்த நேரத்தில் அலுவல்களை செஞ்சு முடித்தது என்னை ரொம்பவும் கவர்ந்தது. சாப்பிட்றது, நடக்கிறது, பிரார்த்தனை பண்ணுறது, தூங்கிறது, இது எல்லாமே அவர் குறித்த நேரத்தில் செஞ்சு முடிச்சுடுவார் அப்படிங்கிறார். நான் எங்கே போனாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு 1/4 மணி நேரம் முன்னாடியே போய்டுறது வழக்கம். அந்த பழக்கம்தான் என்னை மனுஷனாக்கியிருக்கு அப்படிங்கிறார் நெல்சன். 3 மணி நேரம் முன்கூட்டியே போனாலும் போகலாம், ஒரு நிமிஷம் கூட பின்தங்கி விடக்கூடாதுங்கிறார் ஷேக்ஸ்பியர். இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்ச சமயத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி நமக்கு சுதந்திரம் கிடைக்க போகுது, நாளையிலேருந்து நாம் செய்கிற தவறுகளுக்கு ஆங்கிலேயர்கள் மேலே பழி போட முடியாது அப்படின்னார். எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்போல்லாம் காலம் சம்பந்தமாக யார் கவலைப்படுறாங்க? ஒருத்தர் அப்படி தான் அவசரமாக ஆஃபீஸுக்கு புறப்பட்டார். ஆஃபீஸுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் சாப்பாடு போடு அப்படின்னாராம். இன்றைக்கி சமையல் கொஞ்சம் லேட்டாகும், இப்போ பழைய சோறு தான் இருக்குது, அதனால் நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டுக்குங்களேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. இவர் கொஞ்சம் யோசனை பண்ணினார். அப்புறம் சொன்னார், சரி ஒன்று செய்கிறேன், முதல்ல பழைய சோறு சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு திரும்பி வர்றேன், அதுக்குள்ளே உன்னுடைய சமையல் முடிஞ்சிருக்கும், அதை சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு புறப்படுறேன் அப்படின்னாராம். இவரெல்லாம் எந்த காலத்தில் ஆஃபீஸுக்கு வந்து சேர்றது? ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.